மருத்துவ உலகையே தற்பொழுது பெரும் குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ள ஒரு விசித்திரமான சர்வதேச மருத்துவ பின்னணி தற்பொழுது வெளிவந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 60 வயது முதியவர் ஒருவருக்கு பயங்கரமான மூளை புற்றுநோய் இருப்பதாக கருதிய மருத்துவர்கள் ஸ்கேன் செய்து பார்த்தபோது ஒட்டுமொத்தமாக உறைந்து போயுள்ளனர். ஏனெனில் அவரது மூளைக்குள் புற்றுநோய் கட்டிகளுக்கு பதிலாக உயிருள்ள நாடா புழுக்கள் ஊர்ந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த புழுக்கள் எப்படி அங்கு சென்றன, முதியவர் தற்பொழுது எவ்வாறு மீண்டுள்ளார் என்ற முழுமையான மருத்துவ விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஸ்பெயினைச் சேர்ந்த அந்த 60 வயது முதியவருக்கு கடந்த 2 வாரங்களாக கடுமையான தலைவலியும் அவரது நடத்தையில் சில நுட்பமான மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. உடனே அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடலின் மெட்ட பாகங்களில் இருந்து மூளைக்கு பரவக்கூடிய மெட்டாஸ்டேடிக் புற்றுநோயாக இது இருக்கலாம் என சந்தேகித்தனர். அவருக்கு நடத்தப்பட்ட இரத்த பரிசோதனையில் ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றுகளுக்கு எதிராக சுரக்கும் IgE ஆன்டிபாடியின் அளவு திடீரென அதிகரித்திருந்தது. தொடர்ந்து செய்யப்பட்ட CT ஸ்கேனில் அவரது மூளை முழுவதும் வீக்கத்துடன் கூடிய பல புண்கள் இருப்பது தெரிந்தது. ஆனால் அந்த முதியவர் இதுவரை தனது வாழ்நாளில் எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் பயணம் செய்ததில்லை. அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடும் இல்லை என்பதால் மருத்துவர்கள் தீவிர குழப்பமடைந்தனர். புற்றுநோய் கட்டியை கண்டறிவதற்காக அந்த முதியவருக்கு பெருங்குடல் அகநோக்கி பரிசோதனை மற்றும் அதிநவீன PET ஸ்கேன் உள்ளிட்ட பல தேவையற்ற சோதனைகள் செய்யப்பட்டன. ஆனால் எதிலுமே புற்றுநோய் கட்டிக்கான அறிகுறி தென்படவில்லை. இறுதியாக அவருக்கு எடுக்கப்பட்ட மிக துல்லியமான காந்த அதிர்வு படமெடுப்பு, அதாவது MRI ஸ்கேனில் தான் அந்த திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. அவரது மூளையில் இருந்த புண்கள் கட்டிகள் அல்ல, அவை உரையிடப்பட்ட நாடாப்புழு லாவார்கள் என்பது உறுதியானது. அது மட்டுமின்றி ஸ்கோலெக்ஸ்கள் எனப்படும் அந்த புழுக்களின் தலைகள் ஸ்கேனின் திரையில் மிக தெளிவாக தெரிந்ததைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த அரிய வழக்கு தற்பொழுது எமர்ஜிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்ற மருத்துவ இதழில் விரிவாக வெளியிடப்பட்டுள்ளது. பொதுவாக ஸ்பெயின் நாட்டில் இந்த பன்றி நாடாப்புழுக்கள் எனப்படும் ஒட்டுண்ணிகள் பரவலாக காணப்படுவதில்லை. அப்படி இருக்க இந்த முதியவருக்கு அது எப்படி தொற்றியது? மருத்துவர்களின் தீவிர விசாரணையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஓய்வு பெற்ற அவரது கட்டுமான தொழில் மீது தற்பொழுது சந்தேகம் விழுந்துள்ளது. அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் பலர் இந்த பன்றி நாடாப்புழுக்கள் அதிகமாக காணப்படும் பிராந்தியங்களில் இருந்து குடிபெயர்ந்தவர்களாவர். அவர்கள் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட உணவு அல்லது சுகாதாரமற்ற கழிப்பறைகளை பயன்படுத்தியதன் மூலம் மலக்கலப்பு வழியாக இந்த முட்டைகள் முதியவரின் வாயை அடைந்து இரத்த ஓட்டம் மூலம் மூளைக்கு சென்றிருக்கலாம் என மருத்துவர்கள் அனுமானிக்கின்றனர். சரியாக வேக வைக்கப்படாத பன்றி இறைச்சியை உண்பதாலும் அல்லது முறையான சுகாதாரமின்மையாலும் பரவக்கூடிய இந்த நாடாப்புழுக்கள் மனித மூளையை தாக்கும் இந்த நிலைக்கு நியூரோசிஸ்டிக் சர்கோசிஸ் என்று பெயர். இந்த NCC நோய் என்பது மிகவும் தீவிரமானது மற்றும் உயிருக்கே ஆபத்தானது. மூளைக்குள் புழுக்கள் பரவுவதால் கடுமையான வலிப்பு, பக்கவாதம், நினைவாற்றல் இழப்பு மற்றும் தீவிர நரம்பியல் கோளாறுகள் ஏற்படக்கூடும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த முதியவருக்கு இதன் பாதிப்புகள் ஒப்பீட்டளவில் லேசானவையாகவே இருந்தன. ஒருவேளை மருத்துவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த நாடாப்புழு தொற்றை கண்டறியாமல் இருந்திருந்தால் அவருக்கு தேவையற்ற உடலை துளைக்கும் கொடூரமான புற்றுநோய் சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட MRI ஸ்கேன் அவரை பெரும் அவதியில் இருந்து காப்பாற்றியுள்ளது. அவருக்கு NCC நோய் இருப்பது உறுதியானதும் மருத்துவர்கள் அவசரகால சிகிச்சையாக 2 சக்தி வாய்ந்த ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்துகளை பரிந்துரைத்தனர். இந்த இலக்கு சார்ந்த சிகிச்சையின் மூலம் அவரது மூளையில் இருந்த புழுக்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டு அந்த முதியவர் தற்பொழுது மிக உன்னதமாக முழுமையாக குணமடைந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. புள்ளி விவரப்படி ஒருவருக்கு மூளை புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் பகுதிகளில் கூட சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு வெளிநாட்டு பயண வரலாறு இல்லை என்ற காரணத்திற்காக மருத்துவர்கள் இந்த NCC ஒட்டுண்ணி தொற்றை கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது என்று இந்த வழக்கை நடத்திய சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் உலக மருத்துவ குழுவிற்கு அவசர அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். சுத்தமான உணவும் முறையான சுகாதாரமும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த விசித்திர வழக்கு நமக்கு உணர்த்துகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.